விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகர ராசிக்கு என்ன? பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். மே வரைக்கும் பிள்ளைகளோட தேகாரங்கம் படிப்பு விஷயத்துலலாம் கவனம். 7.5 சனி விலகிற சனி நல்லது பண்ணும். ஆனால் எப்போ பண்ணணும்னா என்னுடைய கால்குலேஷன் படி 3ஆம் மாதம் விலகினாலும் 9ஆம் மாதத்துலேருந்து தான் பண்ணும். அது வரைக்கும் கொஞ்சம் வண்டியிலலாம் கவனம். வண்டியிலலாம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கவனம். சனி விலகுச்சின்னு குட்டிக்காரன் அடிக்கிறது, வீலிங் பண்ணுறது, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் வாங்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுங்க ஹாஸ்பிட்டலில் தான் பத்துன்னு இருப்பீங்க. எல்லாரும் பொக்கையோட ஃப்ளவர்ஸோட இதோட சாத்துக்குடி தான் தூக்கிடுவோம். அஷ்டமத்தில் கேது வரார், ராகு 2ல் வரார். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகரம். ஆனால் திடீர் பணம் வரலாம் வரும். நரம்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மகரம். நரம்பு தான் எல்லாத்துலேயும் நரம்புகள், நரம்பு பெயின், ரேடியேஷன் பெயின் சொல்லுவாங்க, முதுகு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மகரத்துக்கு. தொழில் நிச்சயமாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறோன்னு 2024 வரைக்கும் என்ன படிப்பு படிக்கிறோன்னு தெரியாத இருந்த மகரம் விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக கொடுக்கலாம். இந்த கம்பெனியில் இருக்கேன், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆரம்பிச்சிருக்கேன், மீடியா, சினிமா, யூடியூப்பு, இன்ஸ்டா, இதிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அவார்டெலாம் கிடைக்கும். கம்ப்யூட்டர், மருத்துவர், மெடிக்கல், மீடியா துறை, சினிமா துறை, பெரிய லெவலில் குபேரன் ஆகிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். சுபவிரயம் ஏற்படும். ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த்து நான் சொன்னதான் முதுகு, முகத்தில் உள்ள உறுப்பு, கழுத்து. ஸ்ட்ரெச்சிங் யோகா கற்றுக்குங்க ஐயா. ஸ்ட்ரெச்சிங் மாஸ்டர் தான் தெருவுக்கு தெரு வந்துட்டாங்களே. அதில் நல்லவங்க யாருன்னு அந்த அவங்களுடைய பற்றி பேசுவாங்கல்ல, அவார்ட்ஸ் ரிவார்டெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்கள பற்றி ரிவ்யூஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து முதல்ல 1 வருஷத்துக்கெல்லாம் ஃபீஸ் கட்டாதீங்க, வேஸ்ட்டாக போடும். ஒரு மாதம் கட்டிக்கணுவாங்க. அந்த குரு உங்களுக்கு அனுகூலம் ஆயிடுச்சுன்னா மகரத்துக்கு பெரிய ஏற்றம் ஏற்படும். புது தொழில் தொடங்கலாமா சார்? தைரியமாக தொடங்கலாம். அதாவது படிப்படியாக இருக்கிற தொழிலை வச்சுக்கின்னு அதை ஆரம்பிங்க. இது ரொம்ப டெவலப் ஆன பிறகு இருக்கிற தொழிலை விட்டுரு. வேறு தொழில், வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, எல்லாம் பண்ணலாம். இல்லை வெளிநாட்டிலேருந்து தாய்நாட்டுக்கு செட்டில் ஆகலாம். ட்ரேடிங், ஷேர் ட்ரேடிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் குறை வராது. புரியுதா? மகரத்துக்கு அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு.